எல்லாருக்கும் வணக்கம். விக்ரமாதித்தன் கதைகளில் வர 32 பதுமைகளும் என்ன சாப விமோச்சனம் பெற்றாங்கங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். விக்ரமாதித்யன் 2000 வருஷம் ஆட்சி செய்து அவரோட இறுதி காலம் வந்தது. இந்த அரியணையை என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது திரும்பவும் இந்திரன்கிட்டேயே கொடுத்துடலான்னு போகிறாரு. இதை பார்த்த இந்திரதேவனும் கொடுத்த பரிசை எதையும் திரும்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் இந்த அரியணையை என்ன செய்யலான்னு யோசித்தாங்க. இந்திரதேவனும் உன்னை மாதிரி நேர்மையாகவும் நீதியாகவும் ஆட்சி செய்ய இந்த காலத்தில் யாருமே இல்லை, அதனால் இந்த அரியணையை நீ குழி தோண்டி புதைச்சிருன்னு சொல்லிடுறாரு. விக்ரமாதித்யனுக்கும் இதுதான் சரின்னு பட்டுச்சு. அதனால் விக்ரமாதித்யன் அந்த அரியணையை குழி தோண்டி புதைக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த பதுமைகளும் எங்களுக்கு சாப விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தாங்க. விக்ரமாதித்யன் அதற்கு பதில் சொன்னார். இன்னும் கொஞ்ச காலம்தான், ஒரு 1000 வருஷம் மண்ணுக்குள்ளே இருங்க, அதுக்கப்புறம் போஜராஜன்னு ஒரு அரசன் உங்களை மண்ணுக்குள்ளேருந்து எடுப்பார். அப்படி வெளியில் எடுக்கும்போது அவர்கிட்ட என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுங்கள். நீங்கள் 32 பதுமைகளும் கதைகளை சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும்.